guys, welcome back to Red Eye. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா the Naruto the Ninja Cash and the Land of Snow. ஸோ அந்த மூவியோட ஃபுல் டீட்டெயில் எஸ்டிமேஷன் கைஸ் பார்க்க போகிறோம். சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல்னா ரெட் ஐ. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார் நடந்துருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட வில்லனை காமிக்கிறாங்க. ஒரு 10 வில்லன் மதியாக இருக்குது, ஏதோ வயசான தாத்தா மதியாக இருக்குது. சரி விடுங்க. சரி இங்கே பார்த்தீங்களா அந்த பிரின்சஸ் வர நான் அவங்கள அழைச்சியே காமிப்பேன், இது என்னோடய ஸ்பெஷல் பவர், இது எங்கள் கிளானோட பவர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புது வகையான பவர் யூஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம நரேட்டோ வர விடாதிக்க கொல்லிகள் கத்தின்னு இருப்பாங்களா. ஸோ தேட்டர் இருக்கவங்கள பார்த்து எவனவன் கீழே இறங்குனான்னு அங்கே வந்து ப்ரொடியூசர் வர சைலண்டாடுறா படத்தை பார்க்க சொன்னால் கையில் கட்டுக்கிறதெல்லாம் தூக்கி நரேட்டோ அடிப்பாங்க. அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வெளியே தொட்டி விட்டுருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு சேவர் ஜம்ப் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நினச்ச பிரின்சஸ். அவங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் தொட்டின்னு வருவாங்க. ஸோ நரேட்டோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு 2 சோல்ஜர் பிடிப்பாங்களா. ஸோ சஸ்கே சாக்குரா வந்து இன்னும் 2 பேர் போய் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம சாக்குராலாம் வச்சு வாங்குவாங்க. தாங்க முடியாது. ஸோ அப்படியே அந்த பிரின்சஸ் காமிச்சிங்கன்னா அந்த பிரின்சஸ் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிடுத்த ஒரு இடத்துல வந்து ஏதோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடின்னு இருக்கும். ஸோ நரேட்டோ வேறு அந்த வரைக்கும் எடுத்து விட்ருவான். பிரின்சஸ் ஆட்டோகிராஃப் போடுங்க, பிரின்சஸ் ஆட்டோகிராஃப் போடுங்க. ஐயோ இவன் தொல்லை வேறு தாங்க முடியல, நீ எதையாவது பண்ணி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் லைட் வச்சுட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் கைண்டாயிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்போனா தெரியுது இவங்களுக்கு குத்த மிஷினே தான் இந்த பிரின்சஸை போகிற வரைக்கும் பார்த்துக்கணும் டீம் 7 கொடுத்தது. ஸோ கக்காஷியும் சாரின்னு கேட்டு நிற்பார். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒக்காகே மாதிரி, ஸோ ஒரு கிங்கை வந்து ஒரு இடத்துல, அதாவது லேண்ட் ஆஃப் ஐஸில் வந்து ஒரு ஒக்காகே மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தாராம். அங்கே அண்ணனே இவங்க ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணுறது போட்டு தள்ளிட்டாங்களாம். ஸோ அங்கேருந்து அந்த பிரின்சஸை காப்பாந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன வயசு கக்காஷிக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பிளாக் கிராஃப்டில் இருந்தார். ஸோ அதை காப்பாற்றுக்காகனா கக்காஷிக்கு அங்கே போய் காப்பாற்றிட்டு வந்தார். இது கூட அங்கே தெரியாது. ஸோ ட்ரோலைக் ஆக்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து பிரின்சஸ் போகிற மாதிரி. ஸோ உடனே அவங்க ஒரு 3-4 பேர் வந்து இது பண்ணுவாங்களா. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களும் உண்மையான ஷினோபிஸ், இவங்களாம் கிராஜுவேட் ஆனவங்க. நரேட்டோ சீரியஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஏசி யூஸ் பண்ணிலாம் சண்டை போடுவாங்க. கக்காஷிக்கும் அவங்க டீமோட கேப்டனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவன் வேறு மிரட்டுவான், உண்மையாக சொல்லுங்கடா இல்லை குத்தி கொன்றுவேன்னு. ஸோ வழக்கம் போல் நம்ம கக்காஷி விட முடியுமா, காப்பி நிஞ்சாடா. ஸோ அவன் ஐஸ் ட்ராகன் ஒன்று யூஸ் பண்ணால் நம்ம கக்காஷிக்கும் ஐஸ் ட்ராகன் யூஸ் பண்ணி சண்டை போடுவார். ஸோ நரேட்டோ வேறு அங்கே ஒரு குண்டா இருப்பான், அவனும் வேறு சமாளிப்பான். ஸோ அவங்க போட்டிருக்கிறது ஒரு சக்கரா சூட்டான், சக்கராவும் உறிஞ்சி இழுத்துருமா. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நம்ம பசங்க எப்படி சண்டை போடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சாசுகே ஃபயர் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவார். ஸோ அது யூஸ் பண்ணாத அந்த ஒரு டீமில் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அது வந்து சீலிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணுது ஐஸில். ஸோ சசஸ்கே பிடிக்க முடியுமா, ஃபயர் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஊறிக்கி நான் அசால்ட்டாக தப்பிச்சு போயிடுறேன். ஸோ இதை பார்த்து நான் நம்ம பிரின்சஸ் விடக்கூடாதுன்னு எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடின்னு பிளான் பண்ணுறாங்களா. ஸோ அப்புறமா வந்து வழக்கு போல் ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்குது. அங்கேருந்து ப்ரொடியூசர் டேய் ரெக்கார்ட் பண்ணுங்கடா, உண்மையான நிஞ்சஸ்லாம் சண்டை போடுறாங்கடா, நம்மளும் ரெக்கார்ட் பண்ணி பாஸ் ஆஃப் இட் பண்ணுறோன்னு தனியாக குழம்பின்னு இருப்பாரா. அங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் தப்பிச்சு போக பார்ப்பாங்க. நம்ம நரேட்டோ எங்கே போகிறீங்கன்னு கேட்டு பிடிச்சி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரெயின் வரும். நரேட்டோ பிரின்சஸ் நான் அப்பயே சொன்னேன் ட்ரெயின் வரும்னு. பிரின்சஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, உங்களை நம்பி வந்திருக்கேன், உயிரை இப்படி வாங்குறீங்களா, நரேட்டோட மைண்ட் வாய்ஸ். ஸோ அங்கே வந்து அதாவது அந்த பிரின்சஸோட எப்படி சொல்லிட்டு சோல்ஜர்ஸ். ஸோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து வில்லன் குரூப் எடுக்க போவாங்களா. ஃபிலிம் கதைபதி. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் வந்து என் கையால் அலைய போகிறீங்கடா அந்த இவனோட டைலாக்கா. ஸோ அங்கே நம்ம ட்ரெயின் வேறு தொட்டின்னு வந்ததா கக்காஷிக்கு வேறு அந்த பேப்பர் பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ணி விட்ருவார். ஸோ பிரின்சஸை கடத்தின்னு போவேன் நான் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டோ பின்னாடியே கையத்தில் தூங்கிட்டு போடுவேன். ஸோ சக்கரா அட்வேஷன் ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நம்மளோட நரேட்டோவை சக்கராலாம் உறிஞ்சு எடுப்பாங்க. இது எப்படிப்பட்ட மிஷின்னா, நம்ம நரேட்டோ எதாவது மூவ் பண்ணோன்னா சக்கராவை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு ட்ரையில் சாவர நிலமை கொண்டு போயிடும். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க நரேட்டோ. நம்ம பேசினா மட்டும் கேட்கவா போகுது, சரி விடுங்க, சரி எதுக்கெல்லாம். ஸோ நம்ம நரேட்டோ வேறு நான் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு நிஞ்சா வெப்பன் மாதிரி எடுத்து அதை வந்து கையை சங்கிலியை போட்டு அறுத்துன்னு இருப்பான் பல்லால். ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், நான்லாம் யாரும் இல்லாத வளர்ந்தேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கே நான் ஒரு கஷ்டப்பட்டதேன். அப்படியே யார்கிட்ட சொல்கிறேன் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கிட்ட.
நான் ஃப்ரெண்ட்ஸால் நான் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஒக்காகே ஆக போகிறேன், நான் வந்து ஒரு ஒக்காகே ஆவேன், அதான் என்னோட வாழ்நாள் லட்சம்னு சொல்ல. ஸோ நம்ம கக்காஷி வேறு என்ட்ரி கொடுத்த ஒரு ஃப்ளாஷ்பேக் முடியறதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் வேறு பாதிலே முடிச்சு போயிடுங்க. நம்ம டீம் 7 வந்து என்ட்ரி ஆனோடனே நம்ம நரேட்டோ போய் டீம் 7 கூட சேர்ந்துப்பார். ஸோ நம்ம சாக்குரா அண்ட் இதில் நிறைய பேர் வந்து யார்கிட்ட பழையபடி பேட்டில் போட்டாங்களோ திருப்பி போய் பேட்டில் போடுறாங்க. ஸோ இந்த வாட்டி நரேட்டோக்கு போல் சாக்குரா அந்த குண்டு கூட பேட்டில் போட்டு எப்படியோ தப்பிச்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம சசாஸ்கே வந்து ஒரு புது வகையான மூவ் யூஸ் பண்ணி அந்த ஒல்லி குச்சனை போட்டு தள்ளிட்டார். ஸோ அடுத்த நம்ம கக்காஷிக்கு அவரோட என்னது அந்த தண்டர் பிளேடு எடுத்துன்னு போய், அதாவது ஏதோ ஒன்று தண்டர் பிளேடுன்னே வச்சுப்போம், அதை யூஸ் பண்ணி அவனை வேறு இப்படியோ முடிச்சாச்சு கதையை. அங்கே பார்த்திங்கன்னா வில்லன் ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதோட இது ஒரு புது வகையான சக்கரா அம்மரா. ஸோ இது யூஸ் பண்ணால் புது வகையான சக்கரா அம்மர் வந்து சக்கராஸை அப்சர்வ் பண்ணுமா, ஆனால் இது ப்ரோட்டோடைப்பாக விளங்கிடும். சரி பார்த்திங்கன்னா நம்ம நரேட்டோ வந்து ரெசகனை யூஸ் பண்ணி ஒரு வேலையை அவனே போட்டு தள்ளினோடனே நரேட்டோ கீழே வந்து விடுவார். அந்த ரெசகன் பவரால் அங்கே ஒரு ஃப்ரிங்கை உருவாக்கிடுவான் நரேட்டோ. ஸோ ஒரு வழியாக அவங்க ஆசைப்பட்டபடியே கக்காஷிங்களா வேலை முடிஞ்சிச்சுன்னு வருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நரேட்டோ ஆட்டோகிராஃப் இல்லைன்னு எதிர்பார்ப்பான். ஸோ கட்சியில் அந்த அக்கா வந்து ஆட்டோகிராஃப் போட்டுட்டு போயிடுவாங்க நரேட்டோக்கு. ஸோ இதோட அந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத ரெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ ஏன் ப்ரோ லைவ் போடுற மாதிரி போடலன்னு சொன்னிங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கைஸ். டாட்டா பை பை. ஸோ அடுத்த வாட்டி லைவ் கன்ஃபார்மாக போட்டுறேன். டாட்டா பாய்.